நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அணிப்பாந்தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 16 மலைகளுக்கு நடுவில் அடர்ந்த காட்டுக்குள்ள மும்மூர்த்திகளின் முதல் கடவுளான அப்பன் சிவனை பார்க்க போகிறோம். போகிற வழியில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். வழி மாறி போனால் திரும்ப வர்றது கஷ்டம். மரங்களும் மர்மங்களும் நிறைந்த மலைதான் இந்த சதுரகிரி. சதுரகிரி சித்தர்கள் வாழும் பூமி. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒன்றான இந்த சதுரகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரமான மலை. அப்படிப்பட்ட இந்த மலைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மலை ஏறி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். எதுக்காக தெரியுமா? 16 மலைகள் சேர்ந்து சதுரமாக அமைந்திருக்கும் ஒரு மலை. சிவன் 3 வடிவமாய் சுயம்புவாக தோன்றின மலை. சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம், பெரிய மகாலிங்கமாக ஈசன் வாழ்கிற மலை. 18 சித்தர்களும் தவம் செய்த மலை. அது மட்டும் இல்லை, நோய்களை விரட்டும் ஒரு மூலிகை வனம். குறிப்பாக அமாவாசை இரவில் சில மரங்கள் ஜொலிக்குமாம். அதான் சதுரகிரியோட ஜோதி விருட்சம்னு சொல்கிறாங்க. மரத்தில் வாராகி மறுஉருவம் கொண்டு பாதுகாப்புக்கு வனதுர்கை, காவலுக்கு கருப்பணசாமி என்று பல அதிசயங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த சதுரகிரி மலைக்குள்ள சிவனை தேடி போக போகிறோம். வாங்க போகலாம். நான் தினேஷ். வெல்கம் டு டிராவல் வித் டிகே. ஹாய், நான் தினேஷ். திஸ் இஸ் ட்ராவல் வித் டிகே. நம்மளோட அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கன்னா சதுரகிரி. நம்ம டீம்லாம் ரெடி ஆகிட்டாங்க. காலைல 3 மணிக்கு பண்ணியதுனா காமி. கரெக்டான டைம் 3:01. இவரை பாருங்க எவ்வளோ சின்சியராக எடுத்துக்கிட்டு இருக்காரு. 130 கிலோமீட்டர் வரண்ணே. அப்போ 3 மணிக்கு கிளம்பியிருக்கோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு. இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து 3 பேர் போகிறோம். அங்கேருந்து 2 பேர் வராங்க. எந்த ஊர் டியூட் அவங்க? காரியாபட்டி, விருதுநகர் காரியாபட்டி. இந்த டோல் பேர் என்ன தெரியும்? கொளிஞ்சிப்பட்டி டோல் பிளாசா. கொளிஞ்சிப்பட்டியா? நமக்கு திண்டுக்கல் டு சதுரகிரியில 2 டோல் இருக்கா? இது ஒன்று, கப்பலூர் ஒன்றா? எஸ். நாங்கள் கடைசியாக 2022 பைக்கில் போனோம் இந்த சதுரகிரி. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் ஆஃப்டர் லாங் டைம். இங்கே பாரு, விண்டு விண்டு. குட் டு கோ. சதுரகிரி பிரிவில் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 6 மணிக்கு இங்கே வந்துட்டோம். இந்த 2 பேர் வராங்கன்னு சொன்னால, அவங்க இன்னும் வரல. 1/2 மணி நேரமா இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 hours later. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாரையாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. சதுரகிரி வரதுக்கு 3 பாதை இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ்வல் ரூட், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தானிப்பாறை வழியாக வருவாங்க. முன்னாடி 365 டேஸும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வழியில். இப்போ அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ நாட்களில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து மதுரை, சாத்தூர், வாழைத்தோப்பு வழி, அப்படி இல்லாட்டி தேனி, வருசநாட்டு பாதை. இந்த 2 வழியிலையும் வருஷத்தில் 1 நாள் தான் அலோவ் பண்ணுவாங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்றைக்கி மட்டும்தான் அலோவ்டு. தானிப்பாறை வழியாக தான் மோஸ்ட்லி எல்லோரும் வருவாங்க. இங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் நைட்டே வந்துட்டிங்கன்னா கூட இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு இயர்லியாக 6 மணிக்கெலாம் மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். அகாமடேஷன் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். பஸ்ஸு, காரு, வண்டி எதில் வேணால் நீங்கள் வரலாம். வர்ற வழியில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, ஃபுல்லாக அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் டீம் கிளம்பியாச்சு. கீழே இருந்து கிளம்பிட்டோம். பார்த்துக்கங்க எங்கள் டீம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க?
நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இது எத்தனை எவ்வளோ அது? இது வந்து சாம்பிராணி. வேற சாம்பிராணி விதங்கள். இது வந்து சாம்பிராணியோட வெரைட்டிஸ். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இதுதான் வந்து நார்மல் சாம்பிராணி. இப்படி ஆமாம். வெளி நான் முதல் டைம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஏதாவது ஒரு மர பிசுன்னு குச்சி குச்சி வாங்கிட்டு இருக்கோம் இப்போ. நல்ல குச்சி எடு. இது நல்லா இருக்கே, இது சூப்பரா. உனக்கு வாங்கிக்க, உன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்க. இந்த இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நம்ம அப்படியே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸு, கேரி பேக்ஸ் எல்லாம் அலோடு இல்லை. அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அதை இங்கே செக் பண்ணி எடுத்துருவாங்க. இங்கே நம்ம டப்பர் வேறு அது மாதிரி கொண்டு போய்க்கலாம். அது விழுந்து விழுந்து கும்பிட்றேன். அப்பனே விநாயக பெருமானே, மூல பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அப்பா, ஊர்ல எத்தனையோ சாமி, அத்தனையும் விட்டுட்டு ஒன்னே மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன்? நீ எப்பவும் மாற மாட்ட, ஆனா நான் அப்பப்ப மாறுவேன். ஏன்னா எனக்கு நிறைய சில்லற பத்தி இருக்கு. போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கலுக்கு வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே? பாருங்க, அஃபிஷியலி 7:50க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், அப்படியே கீழேருந்து இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் நடந்து வந்திருக்கோம். அப்படியே மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க போவோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்? 1/4 மணி நேரத்தில் இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சும்மா சொல்கிறது. இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எத்தனை மணி நேரத்தில் ஏறலாம்? 5 hours. நம்ம டீம்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பாதுகிறனே, யாரு இவன் கல்லை தூக்கி போறானே. அண்ணே, நீங்கள் எத்தனை நாள் பிளான் போட்டீங்க வர்றதுக்கு? ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாகவே பிளான் போட்டு வச்சுருக்கேன். போன வருஷம் ஜூலை மாதம் வந்தது. ஃபஸ்ட்டு வருஷம் வந்தப்போதே அடுத்த வருஷம் வரணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். உங்கள் மூலியமாக அது நிறைவேறிடுச்சு. நாங்கள் வருவோமா வரமாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம், கடைசி வரையும் கன்ஃபார்மாக தெரில. அப்புறம் நேற்று தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த அவெல்லாம் வந்து வரலேண்டியான், திடீர்னு நேற்று வரேண்டியான். அப்படியே வந்தாச்சு, பிளான் போட்டாச்சு, சக்ஸஸ் ஆயாச்சு. எத்தனாவது டைம்ண்ணே? இது வந்து 2வது டைம். அரணே, நீ ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம். நம்ம டியூல்லாம் 2வது, 2 பேர் முன்னாடி போகிறாங்க. அதெல்லாம் வந்து சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ். 4வது ஒயிட் ஷர்ட் 4th டைமா? 4வது வருஷம் பாரு. ஹாய் சொல்லுங்க. 4வது வருஷம் தம்பி வந்து 4வது வருஷமா? சமூகம் பெரிய இடம் சார். ஓ, நல்லது. இல்லை, அமைதியாக வரீங்க. மௌன விரதம். இப்போ பேசினா தான் உண்டு, அதுக்கு மேலே பேச்சு வராது, காற்று தான் வரும். அதெல்லாம் பேசுவேன் நான். எங்களை நீ பற்றி பேசியா? தெரியாது. நோட் பண்ணுங்கப்பா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டடன் அந்த டும் 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 டடாய் டும் 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 டடாய். ஏன் ஓடுற? கொஞ்ச நேரத்துலேயே படுத்துருவோமே, எதுக்கு ஓடிக்கிட்டு? ரியலாகவே நமக்கு நடக்கும் அது. டும் 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 டடாய். 6 மணி கூட அடிக்குது. இது இது இருந்ததுடா மஞ்சனத்தி. இங்கே பாருங்க, கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே பயங்கரமான மிஸ்ட்டு. தோல் சீவிடுறாங்க. அஞ்சனத்தி தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், குச்சி மஸ்ட்டு. அது நமக்கு 3rd லெக் மாதிரி. நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் வரும்போது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதெல்லாம் இருட்டிடுச்சு. 6:30 இது என்ன கோயில்? விநாயகர் கோயில். இவரை கும்பிட்டுட்டு தான் மலையேற ஆரம்பிப்போம். அப்படியே வந்தோன்னா ஃபஸ்ட்டு விநாயகர், அப்புறம் காளியம்மன், அப்புறம் இவர் நம்ம யோக பைரவர்.
அப்படியே தான் ஃபஸ்ட்டு பெட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்கன்னா அப்படியே மலையை ஆரம்பிப்போம் இங்கேருந்து. சிங்கவால் குரங்கா? ஆமாம், அது ஜூம் பண்ண முடியுதாடா? உள்ள இருக்கும்டா. உள்ள அம்மா நீங்க பார்த்தோம் நம்ம எங்கே டியூட்டி பார்த்தோம்? நம்ம திருப்பதியில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். இங்கே தாண்டா வந்து படுத்து 1/2 மணி நேரம் எந்திரிக்கல, படுத்துட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கும்போது ஒன்றும் முடியல. இந்த ஆதவன் படத்தில் வடிவேலு சூர்யா தள்ளி விட்டு தலையில் இருந்துட்டு நடந்துருவான் தெரியுமா? ஆமாம், புஷ்ஷு நீட்டு அந்த மாதிரி நடந்து வந்தோம். என்ன மூமெண்ட் அங்கிள் இது? இல்லம்மா வலிக்கு விழுந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும், 2வது டைம்லாம் ஈஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது என்ன பண்ணுறது, மனசை தட்டி 4 டைம் வந்து வரே இப்படி சொல்கிறாரு. இவனுக்கு வந்து ஜூம் பண்ண எனக்கு ஃபோக்கஸ் இவனுக்கு வந்து வயசு 19, எனக்கு வந்து வயசு 32. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. 32 வயசு ஆனால் எங்க யூத் மாதிரி இருக்குண்ணா, 18 வயசு மாதிரி. அதை நாங்கள் சொல்லணும்னே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மலை வரும்போது இவன் என்னைய பீட் பண்ணிட்டான். எதுலண்ணே? உட்காந்து போகிறதில்ல. எழுத்து உனக்காக உட்காந்து பிள்ளைட்டே இருக்கேன். தம்பி வந்து உடம்ப குறைக்க ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு. இந்த இடத்துல தான் வனப்பேச்சி அம்மனும் கருப்பணசாமியும் இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே வரைக்குமே சிமெண்ட்டு தரதான். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலையேற ஆரம்பிப்போம். எல்லாம் ஒரு ஆள் தான், காலையில் லேட் ஆகிட்டாரு. அப்பா ஃபோன் பண்ணும்போதெல்லாம் மணி 2:30. இங்கே பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் என்னென்ன பூசாரி மாதிரி நிற்க ஆரம்பிச்சிங்க? பயபக்தியா வந்திருக்கேன், பிராடுங்கிற தண்டத்தை எடுத்து மண்டையை உடைச்சிருக்கோம். அப்போ நீ ஒரிஜினல் சுவாமியா? யோ ஒரிஜினல் சாமி தான் ஐயா. சாமி நினைச்சாருன்னா வாயில இருந்து லிங்கத்தை எடுப்பாரு. டேய் நான் வாயில இருந்து லிங்கத்தை எடுத்ததை நீ எப்படா பார்த்த? சும்மா இருங்க சாமி. படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து. ரொம்ப நேரம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துட்டுருக்கோம். கேரளாவில் இருந்தேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகுது. சொல்லிட்டேன் வந்துட்டோம்னா. இங்கே பாருங்கள் சின்ன வாட்டர் கிராசிங் இருக்குது. ரோப் கட்டி இதை சப்போர்ட் பண்ணி அப்படியே. இதில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா பயங்கரமாக தண்ணி. ஆமாம், அதுக்கு தான் இந்த கயிறு நெஞ்சு வரைக்கும் வருமா தண்ணி. ஆமாம், அப்போல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வரும்போது மட்டும் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட அப்படியே வாட்டரோட போயிட வேண்டியதான். அதனால் ரொம்ப சேஃபாக வாங்க வரும்போது. இப்போ வாட்டர் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தப்போலாம் நிறையா தண்ணி போச்சுடா தினேஷ், நிறையா தண்ணி போச்சு. இருக்கலாம், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மழை தண்ணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பா. மழை பெஞ்சிருக்கு, அது ஒன்று ப்ளஸ்ஸு. ஆமாம், ஹீட் அவ்வளோவா தெரியல. வெயில் சரியான வெயில், ஆனால் உள்ள சுடலை. நல்லா இருக்கு. ஒன்று நோட் பண்ணிங்களா, மலை ரொம்ப க்ளீனாக இருக்குது. குப்பையே எங்கேயும் இல்லை. குப்பையை பிளாஸ்டிக்ஸை டஸ்ட்பினில் மட்டும் போடுங்க, கீழே போடாதீங்க. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த மலைக்கு போனாலும் ஒன்று கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா அங்கே இருக்க டஸ்ட்பினில் போட்டுருங்க. மக்கள் கேட்க மாட்டாங்க. ஆமாம், அடி இது வந்து இப்படி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வீடு கட்டுறது ஒரு வேண்டுதல். அங்கே வச்சு சும்மா கல் அடுக்கி வச்சா நிறைவேறுன்ற ஒரு ஐதீகம். வீடு மேலே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். ஸோ இது ஒரு வேண்டுதல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க முன்னாடி. ஒரு 10% முடிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும். இங்கேருந்து வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து அப்படியே மேலே போகுது. அதாவது இங்கே வந்து வழுக்குப்பாறை, இங்கே ஒரு குளிக்கிற இடம் இருக்குது. உங்களுக்கு நான் மேலே போய் நின்று காட்டுறேன்.
குளிக்கலாம் அங்கே போய். ஏன்னா இங்கேருந்து வழுக்கப்பாறை ஸ்டார்ட் ஆகி அப்படியே எஜ்ஜில் போகணும்ல. சாகசம் பண்ண போகிறார் அண்ணே. வாங்க வாங்க வாங்க. ஓ குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூட கூட தூங்குவான். சரி வாங்க நம்ம அப்படியே உள்ள போவோம். இங்கே சும்மா ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போய்க்கலாம். ஹீட்டுக்கும் தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் ஆகுது பாருங்க. தெரியுதா? அந்த சின்ன சுனை இங்கேருந்து இந்த வழுக்குப்பாறையிலேருந்து இப்படி சைடில் பார்த்தோம்னா அந்த சின்ன சுனை இருக்கும், நீர் விட்டுற மாதிரி. செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்டர். அங்கே போயிட்டு நம்ம சும்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காணலாம். வெயில் சரியான வெயில், சுற்றி சுற்றி மழை தான். நம்ம கேங் முன்னாடி போயிட்டாங்க. வாங்க அப்படியே பொறுமையாக போவோம். இங்கே வர வழியில் ஜூஸ் கடை, இந்த லெமன் சோடா இதெல்லாம் இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் அவங்க தூக்கிட்டு வந்து விற்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இதை நம்பி தான் அவங்க டெய்லி கீழேருந்து மேலே வரைக்கும் சமந்துட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. இங்கே இறங்கி வந்ததுமே இங்கே சைடில் கூட இங்கே நீட்டாக இருக்குது. இங்கே மட்டும்தான் அந்த ஸ்டெப்ஸு முடிஞ்சு இந்த மாதிரி டெரெயின் ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கல்லுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிடுச்சா பிசங்கி விட்டுருக்கால. ஸோ அந்த குச்சி வாங்க சொன்னால அதை வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. அது நமக்கு தேர்டு லெக்கு மாதிரி. நம்ம ஃபுல் சப்போர்ட்டும் அதில் தான் கொடுக்க ஆரம்பிப்போம் போக போக. ஸோ குச்சி முக்கியம். இங்கே பாருங்கள், அது கல் பாதை முடிஞ்சு திருப்பியும் பாதை ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஸோ ஸ்லோவாக வாங்க, ஈஸியாக வந்துடலாம், எல்லாராலையும் முடியும். அப்படியே படி ஏற ஆரம்பிக்குது. சிங்கவால் குரங்கு இருக்குங்க இங்கே. நம்ம கேங் அங்கே இருக்காங்க பாருங்க. பைரவர் நம்ம கூட வராரு. நோ ரெஸ்ட். ஏன்னா இங்கே ஃபுல்லாக நிழலாக இருக்குது, பரவாயில்ல. நல்லா இருக்கும். கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கும். ஒரு பாறை இருக்கும், அதான் அந்த பாறை பேர் என்ன? சங்கிலி பாறை. சங்கிலி பாறை தான் வந்து கொஞ்சம் டஃப்பு. இந்த கடினமான இதில் சங்கிலி பாறை ஏறிட்டேன்னா அங்கிட்டு ஒரு பாறை இருக்கும், கொஞ்சம் ஏற்ற இருக்கும். அது ரெண்டை மட்டும் நம்ம ஏறிட்டோம்னா அடுத்து ஃபுல்லாக ஈஸி தான். அது ஃபுல்லாக இது இங்கே வரைக்கும் வருஷநாடு போகிற வரைக்கும் ஈஸி. வருஷநாடு போனதுன்னா இது ஒரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெட்டலிங்கம் பக்கத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், அது கொஞ்சம் பெரிய ஏற்றமாக இருக்கும். அது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஏறிடலாம். அந்த ஏன்னா பாதை கொஞ்சம் இப்போ படிக்கட்டு வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு தண்ணி கூட படிக்கட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், அது ஃபுல்லாக பாறை தான். கிளைமேட்டு நல்லா இருக்குது, மழை பெஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் தப்பிச்சோம். வெயில் அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். அடுத்து என்ன சங்கிலி பாறையா? சங்கிலி பாறை, ஆமாம். அது கொஞ்சம் டஃப்பு. கொஞ்சம் டஃப்பு, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது ஏற்றமாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் வந்து வர வழியில் வைப்பாங்க. சுக்கு காப்பி, சோடா சர்பத். நெக்ஸ்ட்டு கல் பாதை. இங்கே ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது, அதை தாண்டி போனோம்னா அந்த சங்கிலி பாறை இங்கே மேலே ஏற்றமாக போகுது பாருங்கள். மேலே வரைக்கும் போதா, இடையில ரிவர் போயிட்டுருக்கு.
பொறுமையாக வாங்க இங்கெல்லாம். இப்போ தண்ணி கம்மியாக ஓடுது, மழை பெஞ்சா நெஞ்சு வரைக்கும் தண்ணி போகுமா. இங்கே ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அதை பிடிச்சி தான் கிராஸ் பண்ணி போகணும். 2014 13 பெரிய ஃப்ளட்டிங்க மேலே. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. மேலே தண்ணி ஒரு ஆள் அளவுக்கு தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு கோயிலுக்குள்ள. மலையடிவாரத்தில் தீயணைப்பு துறையினரும் கிராம பகுதிகளில் வருவாய்த்துறையினரும் முகாமிட்டு தேடுதல் பணியை மேற்கொண்டுள்ளனர். இவனை நம்பி உள்ள ஓரமே திரும்பி வருவோமா? இங்க வாரி இப்பயே கை நடக்கிறத சாமி, எது நடந்தாலும் தைரியத்தை கை விட்டுறாதீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பொறுமையாக கிராஸ் பண்ணி போவோம். இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு பாதை இருக்குது சைடில். இங்கே பார்த்துங்க, இந்த வழியாக வருவோம், இப்படியே போயிட்டு அப்படியே போயிடலாம். இந்த பாதையில் வர கஷ்டமாக இருக்கவங்க இப்படி வராங்க பாருங்கள். இப்படியே வாங்க, இப்படியே வந்து இந்த வழியில் வந்தால் இங்கே வந்துடலாம். இந்த வழியில் ஸ்கிப் பண்ணிடலாம், இங்கிட்டு போகிறதுக்கு இப்படி வரலாம். இப்படி ஏறி வராங்க பாருங்கள், இதான் சங்கிலி பாறை, இப்படியே மேலே போகுது. என்ன லாஸ்ட் டைம் வந்தபோது என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது இங்கன்னா சங்கிலி பாறையிலலாம் வந்து உட்காந்துட்டீங்க. வர முடியல, வலி. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. திடமாகத்தானே இருக்கிறீர்கள். ரெஸ்ட் எடுத்தானே உடனே ரெஸ்ட் எடுத்து போகலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து படுத்துட்டு முடியல. அப்புறம் மூச்சு விட கஷ்டமா இருந்துச்சா கால் வலியா? ரெண்டுமே, மூச்சு விடவும் சரி கால் வலி. அப்புறம் கூட அந்த தம்பி தான் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாமியை பார்த்தே ஆகணுன்றதுக்காக அந்த மைண்ட் செட்டில் போயிட்டீங்க. ஒரே மைண்ட் செட். ஓம் நமச்சிவாயன்னு போயிட்டீங்க. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துச்சு, சிவனை பார்த்தே ஆகணும். அது ஒரு காரணம். போறப்போ சும்மா போன ஒரு போட்டு விட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் நட 1 மணிக்கு நட சாத்துவாங்க. 1 மணிக்கு நட சாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கருப்புசாமி சொல்லிட்டு ஓடுனால இருக்கு ஓட்டம் பார்த்தாங்க நிறைய சாத்தல. 1 மணி போயிட்டாங்க கூட அந்த ஓட்ட ஓடிக்க மாட்டாங்க. பள்ளியிலையுமே ஓட்டம் விட்டு அப்புறம் கீழே இறங்கும்போது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 1 மணிக்கு பூஜை போட்டாங்க. என்னன்னே அந்த வலி இருந்தாலும் அந்த சாமியை பார்க்கும்போது அந்த ஒரு வினாடி சான்ஸே இல்லை, வலியெல்லாம் மறந்து போயிடும். இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல்லாம். வந்து அந்த ஃபீல் வரணும்னா நீங்கள் வரணும். ஆமாம், நேரில் கஷ்டப்பட்டு பொறுமையாக அந்த கஷ்டத்தோட சாமியை பார்த்தா தான் அவங்களோட ஃபீல் வந்து தெரியும். சூப்பராக இருக்கும். எல்லாரும் ஒரு டைம் வந்து ஒரு தடவை இதுதான் ஈஸி. இப்போ விட்டால் எப்பயுமே முடியாது. இதுதான் ஈஸி. ஸோ யோசிக்காமல் மெதுவாக நடந்து வந்துட்டு போயிட்டு பார்த்துடலாம். ஆமாம். இன்னொன்று வந்து மழை டைம்லலாம் வரக்கூடாது. மழை டைம் வந்தீங்கன்னா பாறைலாம் வலிக்கும். மதியான டைம்லேயும் வரக்கூடாது. இயர்லியாக இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்துடுங்க. 6 மணிக்கு ஓப்பன், 6 மணிக்கு ஏறிடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டு பார்க்கிங்லாம் நீட்டாக இருக்குது. பார்க்கிங், குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குது. கீழே சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க, இல்லைனா இட்லி கடை எல்லாமே இருக்குங்க. லைட்டாக அதை சாப்பிட்டுட்டு ஏறினீங்கன்னா மதியம் சாமியை பார்த்துட்டு சாயங்காலம் கீழே இறங்கிடலாம். கஷ்டப்படணும். வியூஸ்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கும். இடையிலே கட் பண்ணி போட்டு விட்டுரு. 5 minutes ரெஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் பிரேக். கையெல்லாம் அடுங்க தெரியும். கொஞ்சம் நேரத்தில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே இருந்தான். டக்கு 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 தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி அடையாளம் சின்ன தழும்பி
10க்கு 10ன்றாங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. போலாம்டா. என்ன டக்குன்னு வேணா கூட்டு போயிடாங்க, 1 மணி நேரம் ஆகுது நைஸா. கண்டிப்பா என்னடா, கண்டிப்பா 1 மணி நேரம். என்னடா சொல்லிடுறீங்களா? அடிச்சுடுவேன் கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும். போக்கர் ஆளனா என்னன்னு கேளு, என்னன்னு மட்டும் கேளு அப்படின்றீங்களா? பாதி தூரம் தான் இருக்கு, போறோம். என்னடா தினேஷ் எங்க போறீங்க? மேலடி ஒரு டாப் சொல்லிடுறேன், அப்புறம் மியூட் பண்ண வேண்டிய பாதி கடலை தாண்டியாச்சு, மீதி கடலை தாண்டணும். ஆனால் ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. இதில் இருக்கீங்க? ஃபுல் எனர்ஜி. சூப்பர். கல்ல முட்டாய் தின்னுங்க, உரச சத்தம் நிறைஞ்சது. செம்மையாக இருக்கு. நைட்டாக பின்னாடி போயிடலானே. பின்னாடி போனால் போயிடுறேன். அதான் இன்னும் கொஞ்சம் இதே மச்சான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அங்கே விழுந்துருவேன். அப்படியே ஆத்தோட ஆத்தாச்சு கீழே லேண்டிக்கிறேன். சூப்பர்ண்ணே, செம்மையாக இருக்குண்ணே. சரி போலாமா? போலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. முதுகு பின்னாடி கொஞ்சம் வெயிட்டு குறையுது. எங்க அது வந்துடும் அப்படியே போனோம். ஆமாண்ணே, மேலே ஒரு நல்ல அதுக்குன்னு கரெக்டாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தரையில படுத்து புஷ்அப்லாம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா பழகல, ஏன்னா தெரியாது, ஏன்னா வராது. என்ன அது? தீ மிதிக்கிறாங்களா டியூட்? ஆமாம், அது எப்படி அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். ஆமாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி என்ன கதை அது? கொஞ்சம் கஷ்டம்ண்ணே, கஷ்டப்பட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மாலை போட்டு அந்த 48 டேஸோ 30 டேஸோ இந்த ஹேபிட்டில் இருக்காங்களே, ஆமாம், அதுலேயே வந்து நமக்கு அந்த எனர்ஜிஸ் எல்லாம் கெயின் ஆகிடுமா, அந்த ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு உரைக்காது. கரெக்டு தான், அதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி இந்த சுக்கா பிடிச்சிக்கோ. ரெண்டாவது அந்த பாலில் வேறு கால் வச்சுட்றாங்க உடனே. இல்லை, தண்ணி மஞ்சள் தண்ணி மேலே ஊற்றி தானே போவாங்க. போகிற 3 நாளில் தண்ணி அந்த பாதையில் கங்கு அணைஞ்சிடும், பெருசாக இருக்காது. அது ஒன்று. அதெல்லாம் ஒரு தைரியம் வேணும் நல்லா இருந்தாலும். ஆமாம், இந்த ஒரு மரத்தோட நல்ல எவ்வளோ டார்க்காக இருக்குது, மறுபடியும் சில்னஸாக இருக்குது இங்கே மட்டும். இதை வந்து கீழே வச்சு இது பண்ண முடியாதுன்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று. இருந்தாலும் வைக்கலாம். எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சில மரங்களும் வச்சு நல்லபடியாக நடத்தலாம், செய்யணுமே. ஒரு நல்ல கூற வந்த கருத்து என்னன்னா, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதுதான் இல்லை, மரத்தை வளர்ப்போம். டயர்ட் ஆகும்போது ரெஸ்ட் எடுப்போம்ன்றீங்களா? மரத்தை வளர்த்து வீட்டுக்கு கட்ட தேவமே வெட்டி வெட்டி வச்சு கும்பிட்றீங்களா? ஏன்னா நிலக்கதை ஜன்னல் போகும்போது அறுத்து கும்பிட்டு. சூப்பர்ண்ணே. பார்த்து இருங்க, சரியான பாறையாக இருக்கு. என்னது? சுவாமிகள் கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மரம், இது மலை, சுவாமிகள், மரங்கள். பார்த்தீங்கல்ல, லைவ் எக்ஸாம்பிள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். பொறுமையாக டைம் எடுத்து அழகாக யார் வேணால் போயிட்டு வரலாம். எண்டூரன்ஸ் காமிக்கிறேன் அது காமிக்கிறேன்னா அவ்வளோதான்.
இரட்டை லிங்கம். தினேஷ் கமான் வந்தாச்சு. இங்கே பாருங்க குரங்கு பையன். நான் வந்து ரெட்டலிங்கம் காட்டுறேன் இருங்க. ஸோ லிங்கத்திலே வந்து 2 லிங்கம் இருக்கும். ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் மேலே ஏறி தம்பிங்க நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். பைரவர் வேறு படுத்துருக்காப்புல ஹாயா. அவர் டயர்டாயிட்டார். படுத்துட்டேல வந்துட்டு நான் வரல சாமி போயிட்டு வா சாமி அப்படின்ட்டு வீடியோ இருக்குல்ல. பாருங்க நெக்ஸ்ட் பிட் ஸ்டாப். இது ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தாண்டா இருக்கும். போமா போமாவா? உட்காருங்கண்ணே. உட்கார சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து போமான்றது. உட்காந்துல எந்திரிங்களா? வரணும் இப்போ எனர்ஜி ஆகாம பாரு, சீக்கிரம் பாரு. ஏறுங்க, சாமியார் மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்ல அருள் வாக்கு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒருத்தன் சாகசம், வீர சாகசம் பண்ணுறான் பாருங்க. தெரிய மாட்டேங்கிறானே. நம்ம காரில் போகும்போது வந்தாங்கல்ல, இதான் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருந்து அப்படியே போக வேண்டியதான். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து. அவங்க போய் பார்த்துட்டு நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. என்னப்பா போமா? ரெஸ்ட் ஓவர். அடுத்து கருப்பணசாமி கோயிலை நோக்கி போவோம். கருப்பசாமி கோயில் சந்திப்பு வருஷநாட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ரேம்ப் மாதிரி ஒன்று. இதெல்லாம் நான் சொல்கிறேன் மேடு. இந்த சர்ஃபேஸ் முடிஞ்சதுமே மேடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஏறி போனால் கருப்பணசாமி கோயில். பொறுமையாக போகலாம். ஆமாப்பா, ஆமாம். பார்க்க தான் சின்ன மேடாக இருக்குது. எந்த ஏறி பாருங்க. நான் எங்கடா வந்தேன், நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. வாசனையை பார்த்தியா? ஒரு ஒரு ஸ்மெல். ஒரு அந்த இலத்தல ஸ்மெல் சூப்பராக அடிக்குது, தனியாக தெரியுது. அதே தான். இதுலேருந்து பாட்டிலாம் ஏறுறாங்க. இந்த உட்காந்துருக்காங்க பாட்டிங்கெல்லாம். அதுலேருந்து என்ன தெரியுது? வயசு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். மனசு ரெண்டாவது, உடம்பு தான் முக்கியம். மலைக்கு வர மாதிரி இருந்தால் டெய்லியும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு 10 நாள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், நடந்தா ரொம்ப டயர்ட் ஆகாமல் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வியூஸு வேற மாதிரி. பார்த்துட்டு வந்து அப்படியே போகுது பாருங்க கீழே அந்த கோரக்கரை சிலைக்கு போகும்போது. ஆமாம், அருணா இங்கே வந்து பாரு, கொஞ்சம் செம்மையாக இங்கே பாரு. என்னடி இது? ரெஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கருப்பணசாமி கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்த ரெஸ்ட், அதுக்கு முன்னாடி அடுத்த ரெஸ்ட் போட்டாச்சு. போவோம் பொறுமையாக. 12 மணிக்கு நட சாத்திடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் ஃபுல் டே ஓப்பன்றாங்க. நம்ம போவோம், பொறுமையாக போவோம், பார்த்துக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் கிரிஞ்சுன்னு நினைப்பீங்க.
வாழ்க்கையில் எது சந்தோஷம்? நமக்காக வாரத்தில் ஒரு நாள், அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னு இல்லாமல் பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. டைம் ரொம்ப ப்ரிஷியஸ். யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது, கேட்டாலும் கிடைக்காது. ஒரு நாள் கூட உங்களுக்காக வாழ முடியலன்னா அது என்னங்க வாழ்க்கை? கொஞ்சம் யோசிங்க. கருப்பணசாமி கோயில் செல்லும் வழின்னு போட்டிருக்கு. ஆனால் ட்ரிங்கிங் வாட்டருக்கு பிரச்சனை இல்லை, அங்கங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எம்டி வாட்டர் கேன் மட்டும் கொண்டு வாங்க. யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். மூலிகை வாசம் அப்படி அடிக்குது இந்த இடத்துல. போவோம் கொஞ்சம் தூரத்தில் கருப்பணசாமி கோயில் போய் கருப்பணசாமியை பார்ப்போம். இது பேர் தான் பச்சை அரிசி பாறை. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், பாறை மேலே ஏறி போகணும். ஏறி போனால் கருப்பணசாமி கோயிலா? ஆமாம், ஒரு 2 பிளேஸ் இருக்கும், அது போயிட்டோம்னா அதுக்கு. ஆனால் அந்த கருப்பணசாமி இருக்க பிளேஸ் வந்து ரொம்ப செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி போகும், முன்னாடி தண்ணி போவோம், குளிக்கலாம், நிழல் இருக்கும். 10 காலில் குத்திடுச்சு. 10 வரணும் அப்பா விட்ட மாட்டாங்க. ஆவா எந்த ஏட்டா உட்காருவோம். மெதுவா வா, ஒன்றும் அவசரம் இல்லை. 2 வை போகலாம். ஓகே, கருப்புசாமி கோயிலில் சந்திப்போம். பாருங்க சிலையை பாருங்க, மரத்துலேயே வந்து அதுவாக உருவானது. அது வந்து மதுரை மாவட்டம். கோயில் போர்டு. ஆமாம், நம்ம ஏறி வந்தது விருதுநகர் தானிப்பாறை வழியா. ஆனால் கோவில் டாப் வந்து மதுரையில் இருக்குது. கருப்பசாமி கோயில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். அடுத்து வந்து கோயிலுக்கு புறப்படும். இந்த கருப்பணசாமி பேர் பிலாவடி கருப்பணசாமி. ஏன் தெரியுமா? அந்த மரம் பலாமரம், பலாமரத்துக்கு அடியில் இருக்கனால பிலாவடி கருப்பணசாமி. அவ்வளோதான், கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ போய் அப்பனை பார்த்துட்டு சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. நான் சொன்னல பெரிய மகாலிங்கம், பெரிய மகாலிங்கம் வந்து இங்கே இல்லை, அது வந்து இன்னொரு வழியில் இருக்குது. அது நம்ம யாரும் இப்போ அலௌடு இல்லை. பெரிய மகாலிங்கம், தவசிப்பாறை எல்லாமே இன்னொரு வழியில் இருக்குது. எப்போ நீங்கள் சதுரகிரிக்கு வந்தாலும் மலைக்கு மேலே அன்னதானம் போடுவாங்க. போய் சாப்பிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு கீழே போகணும். இருக்கலாம். அப்பா இந்த பாடி கேக்குறா. போடா. ஃபைனலி ரீச் ஆகிட்டீங்க கோயில் வாசலை.
கோவிலுக்குள்ளே ஃபோன் அலௌடு இல்லை. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா? சிறப்பாக வேறு லெவலாக பார்த்துட்டோம். அப்பனை ஓம் நம சிவாய். நெக்ஸ்ட்டு போய் சந்தன மகாலிங்கத்தை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். இந்த படிக்கட்டு வழியாக தான் சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க அந்த படி ஏறுறது. யாராச்சும் ஏறினவங்க பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் எப்படி இருக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகிற வழியில் ஆப்போசிட் சைட் டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்கும். இந்த குகை தான் தவசிப்பாறை. தாய் கருவறைக்குள்ளே போயிட்டு திரும்பி வர வழின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சித்தர் தவம் செய்த இடம். அதுக்குள்ளே போயிட்டு வரணுன்னா 60 மீட்டர் படுத்தபடியே தான் போயிட்டு வர முடியும். அதனாலேயே இது மறுவாழ்வு தர குகைன்னு சொல்கிறாங்க. அன்னதானம் சூப்பராக இருக்காது. அன்னதானம் எப்படி பாருங்கள், வேறு லெவலில் எப்படி சாப்பிடுது பாருங்கள். பாம்புனே பா முடிச்சிருப்பானப்பா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until stay tuned. Bye bye.